வணக்கம். அத்தியாயம் 12 ப்ரோமோ எபிசோட். ஏய், என்னடி இது? பவித்ராவின் கையில் இருந்த தாலியையும் புடவையும் பார்த்துவிட்டு அகிலா கேட்க, பவித்ரா அவளிடம் நடந்த விஷயத்தை கூறினாள். என்னடி இது? வேண்டுதல்னு தாலியை கோயில் உண்டியல்ல போட்டு தான் பார்த்துருக்கேன். ஆனால் தானமாக தங்கத்தில் தாலி கொடுப்பாங்களா? கொடு பார்க்கலாம். இது எவ்வளவு கிராம் இருக்கும்? தாலியை தன் கையில் வைத்து அதன் எடையை சோதித்து பார்த்தாள் அகிலா. ரொம்ப வசதி படித்தவங்க போல. நான் தான் அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்திருந்தா எனக்கும் புடவையும் தங்கத்தில் தாலியும் கிடச்சிருக்கும். நீ எப்போவுமே அதிர்ஷ்டக்காரி தாண்டி. இந்தா, பத்திரமா பேக்கில் எடுத்து வை, உன் கல்யாணத்துக்கு உதவும் என்று அகிலா சொல்ல, அவளை பார்த்த விரக்தியாய் சிரிக்கத்தான் முடிந்தது பவித்ராவினால். அடுத்த நாள் மாலை தினமும் புடவையை கட்டுபவள் பயணத்திற்கு என்று தன்னிடம் இருந்த சல்வாரில் நன்றாக இருந்த ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள். அம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் சொல்லிக்கொண்டே லக்கேஜை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். பவி, மறக்காமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? அங்கே ரொம்ப குளிராக இருக்குமாமே. ஸ்வெட்ரு, சால்வை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஆட்டோ புக் பண்ணிட்டியா? மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டியா? வரிசையாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே அவள் பின்னாலேயே வந்தாள் கமலா. அம்மா, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆட்டோ இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும். பவி, போன உடனே ஃபோன் பண்ணு. தினமும் ஒரு வாட்டியாவது எனக்கோ இல்லை ரஞ்சனிக்கோ ஃபோன் பண்ணணும், புரிஞ்சுதா? சரிம்மா, ஃபோன் பண்ணுறேன் ஒற்ற வார்த்தையில் முடித்து கொண்டாள் பவித்ரா. ஆட்டோ வந்ததும் அம்மாவிற்கும் அக்காவிற்கும் கையசைத்து விட்டு ஏறி அமர்ந்து கொண்டாள். அடுத்த 10 நிமிடத்தில் ஹர்ஷா கூறிய ரெஸ்டாரண்டிற்கு வந்து விட்டாள். பவித்ராவை பார்த்ததும் அவளிடம் ஓடி வந்த ரெஸ்டாரண்ட் சிப்பந்தி ஒருவர், உள்ளே வாங்க மேடம், உங்களை சார் வெயிட் பண்ண சொன்னார், இப்போ வந்துடுவார், நீங்கள் உட்காருங்க என்று ஏற்கனவே ஹர்ஷா ரிசர்வ் செய்து வைத்திருந்த டேபிளை காட்ட அங்கு சென்று அமர்ந்து கொண்டாள் பவித்ரா. உடனே கிளம்ப போகிறோம், 10-15 நிமிஷம் ஆக போகுது, அதுக்கு எதுக்கு டேபிள் ரிசர்வ் பண்ணணும்? பணம் ரொம்ப அதிகமாக இருந்தால் இப்படி தான் போல மனதில் நினைத்து கொண்ட நேரம், மேடம் என்ன சாப்பிட்றீங்க? சர்வர் வந்து அவள் முன்னால் நின்றிருந்தான். எங்கே சாப்பிடுவது? ஹர்ஷாவிடம் கை நீட்டி பணம் வாங்கி வந்ததிலிருந்து அவளுக்கு பசி என்ற உணர்வே அற்று போயிருந்தது. 2 நாட்களாக ஏதோ பெயருக்கு சிறிது உணவை கொறித்தாள், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் வேண்டாம், மெதுவாக கூறினாள். ரெஸ்டாரண்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு எதுவும் வேண்டாம் என்று சொல்வதற்கும் சங்கடமாகத்தான் இருந்தது. மேடம், நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு சார் சொல்லியிருக்காரு. என்ன சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்டாட்டஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? பவ்யமாக கேட்டான் சர்வர்.